வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது. தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கட்சியின் கொள்கைகளை கருத்தில் கொண்டு வாக்களிக்குமாறு நாம் தமிழர் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திமுகவை வெல்லும் சக்தி தவேகாவிற்குத்தான் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் வாக்குப்பதிவு தினத்தன்று பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நாளன்று 2 மணிக்கு ஒருமுறை வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை பதிவேற்றம் செய்வது குறித்தும் தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமின் போது பிற்பகலில் தபால் வாக்கினையும் அவர்கள் செலுத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்கினை செலுத்த விண்ணப்பித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி சீட்டு வழங்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வாக்குச்சாவடி சீட்டுடன் வாக்காளர்களுக்கு கையேடு ஒன்று வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ள தேர்தல் ஆணையம் இது தொடர்பான காணொலியையும் வெளியிட்டுள்ளது. வாக்குச்சாவடி சீட்டில் உள்ள விவரங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும் வகையிலான அம்சங்கள் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளன. ஹாய்மா, அபி உனக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்திருக்கு. அது எதுக்கு எனக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கே, அது பத்தாதா? ஓ, உனக்கு இது முதல் ஓட்டு இல்ல, அதனாலதான் உனக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் பத்தி தெரியல. இரு நான் சொல்றேன். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னா தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வீட்டுக்கே கொடுக்கிற ஒரு தகவல் சீட்டு. அதுல உன் வாக்குச்சாவடி எங்க இருக்கு, எந்த பகுதின்னு எல்லாம் தெளிவா இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் ஃபைனல் பண்ணுவாங்க. அந்த பட்டியல்ல யாரோட பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கிடைக்கும். அதுல அப்படி என்ன விவரங்கள் இருக்கு? ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல வாக்காளர் வரிசை எண், பாகம் எண், வாக்காளர் பெயர், எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி எண், வாக்குச்சாவடி பெயர் மற்றும் முகவரி, வாக்களிக்கும் தேதி மற்றும் நேரம், இது எல்லாமே ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல இருக்கும். அத யார் வந்து கொடுப்பாங்க? பூத் லெவல் ஆபீசர் வீடு வீடா வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. பொதுவா தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கிடைக்கலனா அதுக்காக டென்ஷன்ல ஆக வேண்டாம். உங்க பேரு வாக்காளர் பட்டியல இருந்தாலே போதும். அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார், பாஸ்போர்ட் இது மாதிரி 11 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு அடையாள அட்டையை நீங்க கொண்டு போனா கண்டிப்பா உங்களை வாக்களிக்க அலோவ் பண்ணுவாங்க. முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கட்டாயம் இல்ல, அது ஒரு அடையாள அட்டையும் இல்ல. உங்க வாக்குச்சாவடி விவரங்களை தெரிஞ்சுக்க உதவும் ஒரு தகவல் சீட்டு மட்டும்தான். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் ஒரு தகவல் சீட்டு மட்டும்தான். அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்களிக்க முடியும். உங்கள் வாக்குச்சாவடியின் விவரங்களை அறிந்து கொண்டு நம்பிக்கையுடன் வாக்களிப்போம். தேர்தல் நாளான ஏப்ரல் 23 அன்று தவறாமல் வாக்களிப்போம். உதவிக்கு 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். எனது இந்தியா, எனது வாக்கு. தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று நாகர்கோவிலில் வாகன பேரணி மூலம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதையே இந்த பேரணி உணர்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு நிர்வாக தோல்வி மற்றும் ஊழல் அக்கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் அதில் கூறியுள்ளார். வாகன பேரணி தொடர்பான காணொலியையும் திரு நரேந்திர மோடி அதில் பகிர்ந்துள்ளார். NDA is winning for sure. DMK is losing for sure. And we have to vote for better Tamil Nadu. Visit Tamil Nadu. சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் வகையில் திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார்.
தமிழ்நாடு முழுக்க பரவலான வளர்ச்சியை கொண்டு போறோம். எல்லா மாவட்டங்களையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம். நமது தருமபுரியிலே கூட சிப்காட் தொழில் பூங்காவோட முதல் கட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் அதியமான் கோட்டம் புதுப்பிப்பு, ஒகேனக்கல் சுற்றுலா மேம்பாடு, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம், பொதுப்பணித்துறை சார்பில் 30 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. சுற்றுலாத்துறை சார்பில் 19 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. நார்த்தம்பட்டி ஊராட்சியில மரகத பூஞ்சோலை, பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை. தேர்தல் என்னும் ஆணையத்தின் தூண்கள் நீங்கள்தான், மானுட சேவையாற்ற வழிவகுக்கும் புரட்சி நீங்கள்தான். அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள்தான், நிறுவும் ஆட்சி என்னும் கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள்தான். உன் போட்டு உணர்த்தும் வலிமை, இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை, உந்தன் பிறந்த வாக்கு உரிமை. ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டின் மொட்டை மாடியில் படித்துக் கொண்டிருந்த பெண் மீது போதை ஆசாமிகள் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்துவோருக்கும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கும் புகலிடமாக தமிழகத்தை திமுக அரசு உருவாக்கியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசு பதவியில் நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 41 இடங்களை கோரியதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெற்றதால் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டதாக கூறினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காங்கிரஸ் பற்றி கவலைப்படாமல் அவர் போட்டியிடும் தொகுதியில் வெற்றி பெற முடியுமா என்பது குறித்து யோசிக்குமாறும் திரு செல்வ பெருந்தகை கூறினார். நாங்க கேட்டது 41 கூட்டணி கட்சிகள் நிறைய உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு 23 கட்சிகள் கூட்டணி உள்ள ஒரு இயக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தேமுதிக வந்திருக்காங்க, சிறுபான்மை மக்களுடைய அமைப்புகள் வந்திருக்கு, எல்லாரையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு இதுல மாற்று கருத்து இல்லை. அவருடைய தொகுதியை வெற்றி பெறதுக்கு பார்க்க சொல்லுங்க. அங்கே வெற்றி பெற முடியுமா? காரைக்குடியில் அவரால் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் அவர் வாங்கின சதவிகிதத்தை பாருங்க. அவருடைய ஓட்டர்ஸ்லாம் விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லுங்க. காங்கிரஸ் 140 ஆண்டு கால பழமையான வரலாற்று பார்ட்டி காங்கிரஸ். காங்கிரஸ் பற்றி அவர் தொட வேண்டாம், பேச வேண்டாம். அப்புறம் நாங்களும் பேசினா சங்கடம் ஏற்படும். இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரா? இந்த எலெக்ஷன்ல மட்டும் எப்படி ஜெயிப்பாரு? வாய்ப்பு இல்லை. தேர்தலில் கட்சியின் கொள்கைகளை கருத்தில் கொண்டு வாக்களிக்குமாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். என் முகத்தை பார்த்து போடாத, நான் முன்வைக்கிற கருத்தை பார்த்து போடு. நான் உனக்கு முன்வைக்கிற கருத்து தான் முக்கியம். என்கிட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை, காசு இல்லை, ஆக சிறந்த கருத்து. எது வேணும்னு பாரு. நான் முன்வைக்கிற தத்துவம் இன்னைக்கு இல்ல, 500 ஆண்டுகளானாலும் அசைக்க முடியாம இருக்கும். அப்படியே இருக்கும். தனி மனித அபிமானத்தை வச்சு அரசியல் செய்யாதே, உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்று அதை அரசியல் செய்யப்பார். இன்னைக்கு நான் இருப்பேன், போயிருவேன், நாளைக்கு இன்னொருத்த வருவான். அவன் முன்வச்ச தத்துவம் அப்படியே இருக்கும். புரட்சியாளர் சேகரா சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கங்களும் அவன் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அப்படியே தான் இருக்கும். தலைவன் என்பவன் என் உடன் பிறந்தவனே, தாளில் இருந்து பேசுவன் அல்ல, தன் தலையில் இருந்து பேசுபவன் அவன் தான். மக்களின் பிரச்சனை எவன் ஆள் மனதில் இருந்து எடுத்து பேசுகிறானோ அவன்தான் உன் காயத்தை உணர்ந்தவன். உனக்கு இதயத்தில் வைத்து நேசிச்சு அதை தன் மொழியாக கடத்துகிறான். உன் வழியை தன் மொழியாக எவன் சொல்றானோ
அவன்தான் உனக்கு தலைவன். திமுகவை வெல்லும் சக்தி தாவேகாவிற்குத்தான் உள்ளதாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றால் நல்லாட்சி உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகம் வழங்கப்படும் என்று தாவேக தலைவர் திரு விஜய் உறுதியளித்திருப்பதையும் திரு செங்கோட்டையன் சுட்டிக்காட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் தேர்தலில் வெற்றி பெறும் என்பது வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று காட்டுமன்னார் கோவிலில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தொடர வேண்டும் என்பது மக்களின் விருப்பமாக உள்ளது என்று தெரிவித்தார். நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாவட்டத்துக்கு இருக்கிற ஏரி எல்லாம் திருப்பி விட வேண்டும் என்று காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். காவிரியில கடலுக்கு போற தண்ணிய அதை நீரேற்று மூலமா எடுத்து வந்து இங்க இருக்கின்ற ஏரி குளம் கண்மாயில நீங்க நிரப்பினீங்கன்னா உங்க கிணத்துல தண்ணி வரும், உங்க போர்ல தண்ணி வரும், நீங்க குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்காது, விவசாயம் செழுமையா இருக்கும். இந்த திட்டம் வேணும். நான் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களிடம் போய் பார்த்துட்டேன். இந்த தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் அறிவிப்பு தர்மபுரி காவேரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். அதற்கு நாம் எல்லோரும் சேர வேண்டும். மக்கள் நலனில் திமுகவிற்கு அக்கறை இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று போடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திமுக ஆட்சியில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களை நெசவாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட நம்ம தூய்மை பணியாளர்கள் வரை இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. ஊழல்லாம் ஊழல். ஒவ்வொரு துறையிலும் குறைந்தபட்சம் 30% கொடுக்கலாம். ஒரு வேலை ஆகாது. கட்டிய பாலம் 15 கோடி கட்டின பாலம் 3 மாதத்துல அடிச்சுட்டு போகுது. இங்க யாரும் வாணிகம் செய்ய முடியல. வெளிநாட்டுல இருந்து வந்த கம்பெனி எல்லாம் இவங்களோட கெடுபடி தாங்காம மைக்ரோசாப்ட் போன்ற கம்பெனி எல்லாம் வெளியூருக்கு ஓடி போடுது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே போய் கலப்பது போல அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் ஒரு குடும்பத்திட்ட போய் சேருது. நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியுடன் உள்ளதாக அதன் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2023ஆம் ஆண்டு இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக தற்போது அவசரமாக நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வுக்கு அழைப்பு விடுப்பது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் பாதிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் குறித்து விசாரணை நடத்த கோரிய வழக்கில் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது. தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கட்சியின் கொள்கைகளை கருத்தில் கொண்டு வாக்களிக்குமாறு நாம் தமிழர் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திமுகவை வெல்லும் சக்தி தாவேகாவிற்குத்தான் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.